தேரிக்காடுன்றது தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு மோஸ்ட் யூனிக்கான ஒரு பிளேஸு. அதனால தான் இன்றைக்கான vlogல நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ரைட்டு, ஒரு இன்ட்ரோ போட்டு கண்டினியூ பண்ணலாம். பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ரெட் கலரில் சேண்ட் இருக்கா. ஸோ இதை பற்றி தான், இந்த பிளேஸை பற்றி தான் நான் தூத்துக்குடியில் உங்களுக்கு vlog பண்ண போகிறேன். இது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபோட்டோக்கெலாம் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா செமையாக இருக்கும். பட் ஆனால் இது நிறைய பேருக்கு, தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு இது நிறைய தெரியாது. பட் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா, உங்கள் ஊரில் இல்லாதது தூத்துக்குடியில் இருக்குன்னா கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். ஏன்னா அது ரெட் சாண்ட் டியூன் அப்படின்பாங்க. தேரிக்காடு அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா காட்டும். சரி, நான் உங்களுக்கு எந்திரிச்சு காட்டுறேன் இந்த பிளேஸை ஃபுல்லாக. ஸோ சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கா. வார்ம் டோன் கிரேடிங்லாம், நான் கலர் கிரேடிங்லாம் பண்ணல இந்த வீடியோக்கு, இதுதான் கலரே. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகி 2000 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. லைக் இந்த மாதிரி சிவப்பு கலர் மணல் ஃபார்ம் ஆகி. ஆக்சுவலாக நானே vlog எடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேஸ் படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் படத்தில் நானே இந்திரன் நானே சந்திரன் ஒரு பாட்டு வந்துருமா, சூர்யா ஆடிட்டுருப்பார். அது கருவேல் ஐயனார் கோயில்னு பக்கத்தில் தான் இருக்குது. நான் இப்போ ஆக்சுவலாக வந்துருக்கதே பார்த்தீங்கன்னா அர்ஜுனை காத்த ஐயனார் கோயில்னு, அண்ட் அர்ஜுனை காத்த ஐயனார் கோயில் கிளிப்பே நான் இப்போ போட்டு விட்றேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் அதையுமே சர்ச் பண்ணி வரலாம் இந்த பிளேஸ்க்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. மிச்ச வீடியோலாம் நான் என்னோடய ஒன் ஆஃப் த ஒப்பீனியன் சொல்ல போகிறேன் பாலிடிக்ஸை பற்றி. ஸோ இது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கு, ஒரு மாதிரி சப்ஜெக்டிவாக இருக்கும். நீங்கள் மேபி என்னை ஹேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அதான் ஒரு நல்ல பிளேஸை பார்க்கணும். ஏன்னா சுற்றி லைக் மணலாக தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பிளேஸு எப்படி சூஸ் பண்ணி எங்கே உட்காந்து பேசன்னு தெரில. அது இல்லாமல் வெயில் ரொம்ப அடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. அதனால் முடிஞ்சால் நான் இங்கே ஷூட் பண்ணுறேன், இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு கூட நான் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். சில நேரங்கள் கழித்து. சரி, இன்றைக்கான டாபிக் அரசியல். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு. நான் முந்தி ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் இந்த மாதிரி சென்சிட்டிவான கண்டென்ட் அப்பப்போ பேசுவேன். எதுக்கு அரசியலை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு. ப்ளஸ் நம்ம அரசியலை வேண்டான்னு சொன்னால் கூட அரசியலை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். லைக் அரசியல் ஒரு வெதர் மாதிரி கோட் பண்ணலாம். நம்ம அது வேண்டாம் அதை மதிக்காமல் இருந்தால் கூட அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். ஸோ எக்ஸாம்பிள் டேக்ஸு, இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டே போகலாம். நீங்கள் எங்கள் அப்பா தான் டேக்ஸ் கட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்களே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதையுமே ஒரு கவர்மெண்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணால் தான் நீங்கள் ஒழுங்காக உங்களோட வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். ஸோ அரசியல் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு வெதர் மாதிரி தான். அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ரொம்ப அரசியல் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நான் மதன் கௌரி அண்டு தமிழ் பொக்கிஷம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து தான் எனக்கே கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிட்டுருக்கேன். பாலிடிக்ஸால் ஒரு இடத்தையே நல்லா மாற்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரி, மொக்கையான கண்ட்ரியை வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால தான் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். லக்கிலி விஜய் வந்தனால எல்லோரும் அதை பற்றி பார்க்குறோம். நானே அதனால தான் அதை பற்றி பார்த்தேன். முக்கியமாக இந்த டாபிக் நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எலெக்ஷன் காசு வந்ததா? எனக்கு வரல. மோசம் போனவன் நான். அந்த வழி எனக்கு தாண்டா தெரியும். எனக்குன்னு இல்லை, என் ஃபேமிலிக்கே தரல, எங்கள் வீட்டுக்கே காசு வரல. பக்கத்து வீட்டுக்குலாம் வந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு வரல. ஏண்டா பக்கத்து வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்களா? இப்போ எங்களுக்கு வரலாம், மனசு பொக்குன்னு போகுது எங்களுக்குலாம். நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். அவங்க எப்படியும் ஓட்டு போட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்காவது காசு கொடுப்பாங்கல்ல, அதையுமே இந்த வாட்டி கொடுக்கல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆட்சிக்கு வந்ததில்லை. எனக்கு தெரியல. இஃப் ஐ எம் ராங், கரெக்ட் மீன் கமெண்ட் செக்ஷன். அதுவும் முக்கியமாக டிஎம்கே அப்படி தான் நம்ம ஊரில் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இதுவரை ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற ஒரு கரெக்டான ஆளும் வரல. அதுதான் நிச்சயம். ஏமா தெரியலா, 2 பேர் தான் நிற்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம்,
மூணாவது நிக்கா அந்த 2 பெரிய கட்சியை உடச்சி வந்ததே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தான் என்னை பொறுத்தவரை. அது ரெக்கார்டு தான் எல்லாரை பொறுத்தவரையும். என்னெல்லாமோ பாட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் நான் வராரு, ஸ்டாலின் தொடரட்டும். இவங்களுமே பாட்டு போட்டாங்க. டிவிக்கையுமே நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளானமா பாருன்னு பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க 2 கட்சி, எல்லா கட்சியுமே. நல்லா போட்டிருந்தாரு. ஃபைனலி விஜயோட ஃபேஸ் வேல்யூனால தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா டிவிக்கே வின் பண்ணுச்சு. எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷனில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோம். அதனால் என்ன ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலிடிக்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வருது. லைக் எட்ராவும் ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓட்டு போட போவாங்க. எனக்கு பர்சனலாக விஜய்கிட்ட என்ன பிடிக்கும்னா, நான் நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன், அந்த குட்டி ஸ்டோரி இது மாதிரிலாம் பேசுவார்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கு அந்த அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா ஆக்சுவலாக அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நான் சில பேரை தான் இன்ஸ்பிரேஷனலாக பார்ப்பேன். அப்படி இருக்கிறப்ப அவர் பர்சனல் லைஃப்லாம் விட்டுருவோம், பட் லைக் அவரோட பப்ளிக் லைஃப்பில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. முக்கியமாக எங்கள் தொகுதி, அதாவது தூத்துக்குடியில் வந்து டிவிக்கு வின் பண்ணது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது. தூக்கிட்டானுங்கம்மா நம்ம தூத்துக்குடி பசங்க, ரொம்ப மோசமானவனு. அது ஏன்னா நிறைய பேர் வந்து மக்களை நம்பி நான் இறங்குனேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் வின் பண்ண மாட்டாங்க. சேடஸ்ட் என்னென்னா வின் பண்ணுறவங்கள தான் பீப்புள் வந்து ரிமெம்பர் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இவர் நம்பி இறங்கினாரு, பரவாயில்ல, ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுட்டாங்க. நம்பி தான் இறங்கியிருக்கிறேன், கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டிங்களே. ஓகே, வின் பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ டிவிக்கேயுமே லைட்டாக நான் அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா டிவிக்கே கரெக்டாக இருந்தாலும் அதோடய ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கைட் பண்ண படணும் அப்படின்னு எனக்கு தோணுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரீயாக ஐடி விங்குக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் அவர் வந்து அவங்கள கரெக்டாக டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் விஜயோட பர்த்டேக்காக போயிருந்தேன், அதாவது ஃபேன் ஷோ இருக்குல்ல, போயிருந்தேன். தேட்டர்லேயும் கொடியை வச்சுட்டு டிவிக்கேன்னு கத்திட்டு. ஸோ அது வந்து எனக்குமே டிவிக்கே சப்போர்ட் தான் நானும். பட் ஸ்டில் எனக்கே காண்டாச்சு. வீக்கெண்டை ஃபன் பண்ணுறக்காக வந்திருக்கிற இடத்துல உட்காந்து ஓகே புரியுது, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டார், ஓகே எல்லாமே ஃபைன் தான். பட் ஸ்டில் பொதுமக்களுக்கு ஓகே ஓட்டு போட்டோமோ அவ்வளோதான். அதை தாண்டி சும்மாலாம் நசன்னு பண்ணுறது பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி டிவிக்கேல சில சைட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த இது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நிறைய இதை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். முக்கியமாக கேஸ்ட்டை வச்சு ஓட்டு போடுறது, அது எவனாலையும் உடைக்க முடியல தமிழ்நாட்டில். இவங்க வந்து ஈஸியாக உடச்சிட்டாங்க. அடுத்து ஃப்ரீபீஸை வச்சு தான் நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பாலிடிக்ஸை பற்றி பேசணும்னு நினச்சேன். எங்கள் தெருவில் வந்து சொன்னேன்ல, லைக் அந்த ஓட்டு போடுறதுக்காக காசு கொடுப்பாங்கன்னு, அது வரிசையை பார்க்கணும், கூட்டம், அவ்வளோ கூட்டம். எல்லாருமே எங்கள் தெருவில் இத்தனை பேர் இருக்காங்களாடா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அவ்வளோ கூட்டம், எல்லோரும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இத்தனை பேர் வாங்க வந்திருக்காங்க. எனக்கே என்னடா இப்படி காசு வாங்கிறாங்க, ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, வாங்கிட்டு ஆப் அடிச்சிட்டாங்க. டிவிக்கே முக்கியமாக வின் பண்ணது காரணம், டிவிக்கே மேலே மக்கள் நம்பிக்கை வச்சதை விட டிஎம்கே மேலே மக்கள் வெறுப்பு வச்சதை தான் நான் சொல்லுவேன். இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் டிஎம்கேல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன் அப்படின்னா என் கட்சி எதனால் தோற்றுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனோட திங்கிங். எதனால் நம்ம வந்து ப்ராடக்ட் சேலாளர் அப்படின்ற மாதிரி, எதனால் நம்ம வந்து இந்த வாட்டி வின் பண்ணல அப்படின்றத யோசிக்கணும். அதை விட்டுட்டு கவர்ச்சியை காட்டி வின் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு லேமான ஒரு எக்ஸ்கியூஸை வந்து சொல்லக்கூடாது. தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க.
அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஏன் வந்து லேமான எக்ஸ்கியூஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விஜய் வந்து படம் வழியாக வந்தார் அப்படின்றீங்கல்ல, நீங்கள் எதுக்கு உங்களோட எல்லா விழாலையும் ரஜினி கமலை வச்சு ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நீங்களே ஒரு சினிமா ஸ்டாரை வச்சு தான் வர ட்ரை பண்ணுறீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கே தோணுது. அப்போ விஜய் ஃபேன்ஸ்க்கு எப்படி தோணும்? நீ டிஎம்கே காரனா ஒரு முட்டாப்பைய அப்படின்ற மாதிரி தானே தோணும். அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். கேட்டுக்க. இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்ல பார்க்கன்னா, நீங்கள் ஒரு வேலிடான ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைங்க. ஏன் நீங்களே உதயநிதியே வந்து எத்தனை படத்தில் ஆபாசமாக நடிச்சிருக்காரு, அதெல்லாம் வந்து கவர்ச்சி கிடையாதா? என்ன தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்ட பாதியில் அப்படியே விட்டுட்ட. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ டிஎம்கே மாதிரி பெரிய கட்சி என் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நான் அதை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரலாக கொண்டு வந்து ப்ராப்பராக நான் வந்து அதை பில்ட் பண்ணுவேன். ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணுறது ஒன்றும் டஃப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து ஆரா ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, டிஎம்கேயை வச்சு நல்லா ஃபன் பண்ணி இவர் மாஸ் ஆகிட்டுருக்காரு. அப்படின்றப்ப டிஎம்கே இப்படியே போனால் நசுங்கிரும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே ஒரு சைடு ஃபால் ஆகிட்டுருக்கு, டிவிகே வந்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை போட்டுட்ருக்கு. செங்கோட்டையனை என்றைக்கு வாங்கினாங்களோ அன்றைக்கே டிவிகே வந்து ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னா என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா செங்கோட்டையன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு தெரியாதா? கருணாநிதி வாயிலே குத்திருக்காரு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஸோ அதனால மட்டும் இல்லை, ஹீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டிஷியன். அவங்கள வந்து டிவிகேக்கு ஒரு ஏலத்தில் பை பண்ண மாதிரி பை பண்ணிட்டாங்க. அது சரியான ஒரு ஆக்ஷன். ஆனால் நான் மெயினாக ஒரு பிரச்சனை டிஎம்கே ஒரு மினிஸ்டர்ஸ்க்கெலாம் இருக்கிறது நான் என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வேலிடான கிரிட்டிசிசம் எடுத்து வைக்க முடியாது. இப்போது டிவிகேல யாராவது மணல் கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா டிஎம்கே மினிஸ்டரே அதில் தான் ஈடுபட்டிருப்பான், அவன் எப்படி போயிட்டு ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைப்பான்? அதனால தான் நான் யோசித்தேன் எதனால் அவங்களால கிரிட்டிசிசம் எடுத்து வைக்க முடியலன்னு. ஏன்னா ஒன்று டிவிகே மினிஸ்டர்ஸ் இன்னும் எந்த லஞ்சம் அது எதுவும் வாங்கலை இப்போதைக்கு, இஃப் ஐ எம் நாட் ராங். பட் டிஎம்கேக்காரங்க அது வாங்கியிருக்காங்க. அப்படின்றப்ப ஆல்ரெடி பண்ணவன் ஒரு குற்றவாளி எப்படி குற்றம் செய்கிறவனை சுட்டி காமிப்பான்? ஏன்னா அவன் மேலேயே 1008 கேஸ் இருக்குது. இதனால தான் டிஎம்கே வந்து இன்னும் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஒருத்தன் கெட்ட வார்த்தையாக போட்டு பேசிகிட்டு இருப்பான்ல மேடையிலலாம், இந்த மாதிரி ஹேட் பாலிட்டிக்ஸ் தான் பரப்புகிறாங்களே தவிர வேலிடான கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கவே மாட்றாங்க. இவர் வருவாரா, 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? எனக்கு ஆக்சுவலாக டிஎம்கே அடிக்கிற வீடியோவே இது கிடையாது. ஏன்னா நான் டிவிகேவும் கிடையாது, இப்போதைக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நல்லா இல்லைனா வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவேன், அது வேறு விஷயம். பட் நான் வந்து இந்த வீடியோவில் மைண்டில் உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் கிளாரிஃபை பண்ணுங்கள். உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூடில் இருந்தான்னு வச்சுக்கேன், கழுவி ஊற்றிருப்பான். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஜென்சி தான். ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா டிஎம்கேனாலே திருட்டு பசங்க, ஸ்கேமர்ஸு, வேறு மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கி, வேற என்ன கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. ஏன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் எல்லா டிஎம்கே மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. அதாவது ஒரு வடிகட்டின முட்டாள் மாதிரி தான் பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறது, சிங்கப்பூர் மாதிரி மாத்திரம்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் மாதிரியா மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனால் கேடு கேட்ட அந்த ரோகி மக்கள். சரி, இப்போ சிங்கப்பூரை வந்து ரெஃபரன்ஸ் சொல்லிட்டார்ல, இதை ஃபோட்டோ எடுத்து சிங்கப்பூர் மாதிரி ஏன்டா நீங்கள் இன்னும் குளத்தூரை மாற்றலை அப்படின்னு சண்டை போட்டால் கேஸ் எடுத்துப்பாங்களா? இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்க தானே? ஆமாம், அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? சரி கைஸ், நான் லொக்கேஷனை மாற்றி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கேன். கொஞ்சம் இங்கே சவுண்டாக அதிகமாக வர மாதிரி தெரியுது. சரி, எனக்கு என்ன இன்னும் காண்டாக இருக்குன்னா, அவங்க வந்து சிங்கப்பூர் மாதிரி இதெல்லாம் கொண்டு வரலன்னா கூட பரவாயில்ல, தோக்கடிச்சிருக்காங்க மக்கள். எதனால் தோக்கடிச்சாங்கன்றதை யோசிக்கணும்ல. அதை விட்டுட்டு அவங்களையே கேடு கட்டவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் மீடியாவுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறாங்கன்னா பின்னாடி அப்போ என்னெல்லாம் பேசுவாங்க.
பேசுகிற அளவுக்கு மக்கள் அப்படி குறை சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கான்னு பார்த்தா நிறைய தகுதி இருக்குது. என்ன தெரியுமா, எல்லார் மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஊழல்லாம் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. காற்றை கூட விட்டு வைக்காமல் 2Gலேருந்து எல்லாத்துலேயும் ஊழலாக தான் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு. நீங்களே வந்து சட்டசபையில் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, நீங்களே உங்கள் முன்னாடி தெரிகிற மினிஸ்டர், டிஎம்கே மினிஸ்டர் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். எல்லார் மேலேயும் கண்டிப்பாக ஊழல் இருந்தே ஆகும். இப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு அவங்களுக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்குது. அதை மீறி நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எதனாலன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். குட்கா வைத்தது, கிட்னி தின்னது, போராட்டத்தில் சுட்டது, லாக்கப்ல செத்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. லட்சமா கொள்ளையடிக்கிற ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வந்து ஓட்டு கேட்டா மறுபடியும் செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்லாம் கொடுக்கலாம்ல சார்? வேறு எந்த கட்சினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. டிஎம்கேக்கு சொன்னீங்கன்னா ஏன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்க வைக்கிற கிரிட்டிசிசம் நான் சொன்ன மாதிரி ஒரு வேலிடாகவே இல்லை. அவங்களால வைக்கவும் முடியாது, அது வேறு விஷயம். மேயர் வந்து இடையில காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது என்னது நிறைய காமெடி பண்ணாங்கல்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க டிவிக்கு அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க இத்தனை வருஷம் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் சேர்க்கப்பட்டது நான். சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல் இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு நாளை முன்னிட்டு அலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாருக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும், மிளகும், திப்பிலியும். சீரியஸ்லி அவங்களுக்கு ஒரு பவரே கொடுக்கல. சும்மா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற ஒரு எடுபடியாக தான் அவங்கள வச்சுருந்தாங்க. நான் அடுத்து வரேன், மேயருக்கு என்ன பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக டிவிக்கே வந்தனால தான் நானே பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், டிவிக்கு நான் முக்கியமாக ஓட்டு போட்டதே அதனால தான். லைக் எப்படி சொல்கிறது, விஜயோட ஃபேஸ் வேல்யூனால எல்லாரோட ஃபோக்கஸும் பாலிடிக்ஸை நோக்கி போச்சு. அதனால் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், நான் கற்றுக்கிட்டேன். அதனால் என்னன்றதை நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் எனக்கு டிஎம்கே அடிக்கிற மனசே இல்லை தான், பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ ஒருத்தங்க உங்கள் கிளாஸில் புதுசாக வராங்க, கிளாஸ் லீடராக வராங்க அப்படின்னா, நீ ஆல்ரெடி உள்ள கிளாஸ் லீடர் அப்படின்னா நீ அவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதை விட்டுட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் தப்பு, எதுக்கு இவனுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால் இவன் வந்து ஒழுங்கான கிளாஸ் லீடராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன நியாயம்? இதே தான் சவுக்கு சங்கரும் சொல்லியிருப்பாரு. மக்களுக்காக தானே ஆட்சி பண்ணுறாங்க, சொல்லி கொடுங்க சார், அவங்களுக்கு தெரியாது. நீங்க இப்போதும் விமர்சனத்தை செய்யுங்க, ஆனா கவிழணும்னு ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க? தமிழக மக்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்படுத்துவதற்கும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதற்கும் நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், நான் நினச்சது வந்து நான் முன்னாடியே நினச்சேன், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ஒன்று தான், கூட்டு கலவாணிங்க தான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே தான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிவிக்கே ஜெயிச்சோடனே அவங்களால இருக்க முடியல, கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாமான்னு தான் நினச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப டிவிக்கேக்கு நான் ஓட்டு போட்டது கரெக்டுன்றது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. விடுங்க பாய், நானும் பாய் எதுக்குல எதிரிங்க மாதிரி ஊருக்குள்ள நடிச்சிட்டு இருக்கோம். பண்றது ஒண்ணு நம்பர் தொழில், இதுல ஏதாவது பிரச்சனைனா நாங்க மாட்டாலும் உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது, தெரியுதுல்ல? டான் டான் டரரடான் டான் 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 டரரடான் டான் டான் டரரடான். ஏன்னா டிவிக்கே வந்து கட்சியாக பர்ஃபார்ம் பண்ணுறதை விட லைக் பீப்புள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வருது. இப்போது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த கேஸ்ட் பார்க்காம ஓட்டு போடுறது, வேறு காசு வாங்காமல் ஓட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட, பட் முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா, நான் பர்சனலாக பார்த்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, இப்போ எங்கள் அம்மா வந்து டியூஷன் எடுக்காங்க, அதில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு படிக்காங்க. ஏன்னா விஜய் அவரோட கையால் அந்த மெடல் ஏதோ கொடுப்பார்ல, அவார்டு ஏதோ கொடுப்பார், நல்ல மார்க் வாங்க அவங்களுக்கு, அதுக்காக படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வருதுன்றப்ப தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். ஐயா அவர் சொன்னதான் நான் சொன்னேங்க ஐயா, சரி விடுங்க. நான் சொன்னேன்ல, மேயர், எம்எல்ஏ,
இவங்களுக்கெல்லாம் என்ன பவரு, ஸோ இது மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்ம யார் டேரெக்டாக ஓட்டு போடுறோம், யாருக்கு இன்டெரக்டாக ஓட்டு போடுறோம் எல்லாமே நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கேன். ஏன்னா நம்ம வந்து பாலிடிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா பூமருங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நம்மளை தற்கொலைன்னு சொல்லிட்டு ட்ரேட்மார்க் கொடுத்து ஒதுக்க பார்ப்பாங்க. ஸோ பாலிடிக்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு யாரை வேணுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்லை அந்த செத்த எலியா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைரக்ட் ஓட், இன்டைரக்ட் ஓட் அப்படின்னு நம்ம போடுற ஓட்டே வந்து நிறைய பேரை டிஃபைன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். டைரக்ட் ஓட்டிங் மூலமாக நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவுன்சிலரு, எம்எல்ஏ அண்ட் எம்பி இவங்கள தான் நம்ம டைரெக்டாக நம்ம போடுற ஓட்டு வந்து செலக்ட் பண்ணுது. கவுன்சிலர் பார்த்திங்கன்னா லோக்கல் எலெக்ஷன் நடக்குமா, அப்போ நம்ம ஓட்டு போடுற ஆள் தான் கவுன்சிலர், அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம போட்டோமா ஓட்டு, டிவிகே இல்லைனா பிஜேபி இல்லைனா டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கேன்னு நீங்கள் போடுறீங்களே, இந்த கேண்டிடேட் எல்லாமே எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ். அண்ட் இப்போ சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் நினைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுற ஆள்லாம் யார் தெரியுமா, எம்பி. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம டேரெக்டாக ஓட்டு போடக்கூடிய மெம்பர்ஸ். நீங்கள் கேட்கலாம், ஸோ நான் வந்து சிஎம்க்கு தானே ஓட்டு போட்டேன், ஸோ அப்புறம் எப்படி நான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதாகும்னு. நீங்கள் ஆக்சுவலாக போடுற ஓட்டு இவங்கள தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இவங்க தான் இன்டைரக்டாக உங்கள் ஓட்டை வந்து கேரி பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அவங்க வந்து வின் பண்ண வைக்காங்க. செட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிடா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலர் செலக்ட் பண்ணுறீங்களா, அவங்க வந்து மேயரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எம்எல்ஏ வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி எம்பியை வந்து நீங்கள் ஓட்டு போடுறதெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து யாருன்றதை டிஃபைன் பண்ணும். அண்ட் இந்த எம்எல்ஏ எம்பியை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாட்டுக்கான பிரசிடெண்ட் யாருன்றது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்குது. பிரசிடெண்ட்டு தான் வந்து கவர்னர் யார் அப்படின்றத எல்லா ஸ்டேட்டுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எதுக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டரோட சேலரி என்ன, பிரசிடெண்ட்டோட சேலரி என்ன, சீஃப் மினிஸ்டரோட சேலரி என்ன, இதெல்லாம் பார்க்க நினச்சப்போ தான் எனக்கு இந்த டீட்டெயிலெலாம் வந்து கண்ணில் பட்டுச்சு. நம்ம இப்போ கேண்டிடேட் நின்னாங்கல்ல, ஸ்டாலின், விஜய், உதயநிதி, இவங்களோட அஃபிடவிட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்றது ஓப்பனாகவே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நல்ல மனுஷனாக இருந்தால் கரெக்டாக கொடுப்பான். ஆனால் நீங்களே டிஎம்கே கேண்டிடேட்டோட எல்லா அஃபிடேவிட் ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள், அந்த வெப்சைட்குள்ளே போய் கரெக்டாகவே இருக்காது. எப்படி பார்க்கணுன்றதை நான் இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதா, இந்த வெப்சைட் தான். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ அவங்களோட நெட்ஒர்த் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. சரி, நம்ம அதை விடுவோம். இப்போ ஆக்சுவலாக ஒரு கவுன்சிலரோட சேலரி என்ன, அவங்க பவர் என்ன, எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, பிரசிடெண்ட்டுக்கு, ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாமே இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் ஒரு கவுன்சிலரோட பவர் அண்ட் எலிஜிபிலிட்டி. இவங்களால் இந்த இதை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து எம்எல்ஏவோட பவர் அண்ட் எலிஜிபிலிட்டி. அண்ட் இவங்களோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா பெர் மந்த். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்பியோட பவர் அண்ட் எலிஜிபிலிட்டி. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த லெவல் தான் இருக்கும். அண்ட் இவங்களோட சேலரி வந்து 1.2 lakhs per month. இப்போ நீங்கள் பார்க்குறது மேயரோட பவர் அண்ட் எலிஜிபிலிட்டி. இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இதுதான். சிஎம்மோட பவர் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அதெல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். அண்ட் சிஎம்மோட சேலரி வந்து 2.5 லட்ச ரூபா பெர் மந்த். ப்ளஸ் C+ செக்யூரிட்டி கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ராவல் கண்ட்ரி ஃபுல்லாக, அண்ட் மெடிக்கல் செக்கப்பும் ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. இதில் நான் முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது என்னென்னா, சிஎம்மோட பிஎம் சேலரி கம்மி. எஸ், விஜய் அண்ணாவோட மோடியோட சேலரி கம்மி. இவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பெர் மந்த். ப்ளஸ் சிஎம்க்கு சொன்ன மாதிரி தான், நல்ல செக்யூரிட்டி எல்லாமே பார்த்துப்பாங்க. ப்ளஸ் மெடிக்கல் எல்லாமே செக்கப் எல்லாம் ஃப்ரீ தான். முக்கியமாக இவர்கிட்ட இருக்கிற மெயினான பவர் என்னென்னா, நியூக்ளியர் பாம்பு போடலாமா, நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணுறதுன்றத பிக்கஸ்டான டெசிஷன் இவர் தான் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து கவர்னரோட சேலரி அண்ட் பவர் எலிஜிபிலிட்டி எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் நான் போடுறேன். 3.5 லட்ச ரூபா பெர் மந்த் ப்ளஸ் ஃப்ரீ ட்ராவல். இப்போ பிரசிடெண்ட்டுக்குரியதை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அவங்களோட பவர் அண்ட் எலிஜிபிலிட்டி இது தான். ஆக்சுவலாக இவங்கள தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சேலரி 5 லட்ச ரூபா பெர் மந்த். ப்ளஸ் இவங்களால தான் 3 டைப் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் எந்த ஒரு லாவையுமே பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பிரசிடெண்ட் ரோலில் தான் அமெரிக்காக்காரங்க ட்ரம்ப் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ புரியுதா, ஒரு பாலிடிக்ஸ் வந்து தப்பான ஆள் கையில் போனால் எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்குன்றதை நீங்கள் அமெரிக்கா வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ரைட்டு, இப்போது வந்து பாலிடிக்ஸை பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஐ ஹோப் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்ம மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் கட்சியை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கேன். நீ அரசியலை தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசையாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உங்கள் கட்சியில் உள்ள பூமர் எல்லாரையும் நீக்குங்க. பூமருன்றதை விட டோலிக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா அடிக்கிற மாதிரி பீப்புள் இருப்பாங்க. எல்கேஜியில் வந்து ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா, இந்த மாதிரி சில அவுடேட்டடான பர்சன் எல்லாரையும் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா எலெக்ஷன் பூத் அப்போது ஒருத்தர் போலீஸ்காரர் விசில் வச்சுருந்தார். ஸோ அந்த விசிலை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஒரு டிஎம்கேக்காரன் கத்திட்டு இருந்தான். ஸோ அவனோட மனநிலைமை எப்படி இருக்குது, ஸோ அவன் எவ்வளோ பெரிய பூமராக இருப்பான் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தோத்துட்டோம், நானுமே டிஎம்கே காரனாக இருந்தேன்னா நான் திங்க் பண்ணி சொல்கிறேன். இப்போது நம்ம தோத்தாச்சு. ஏன் தோத்தோம், எதனால் தோத்தோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் நம்ம தோத்துட்டோன்றதை. இன்னும் அவங்க வந்து எங்கள் ஆட்சியில் தான் எங்களோட மைனாரிட்டி கட்சி நாங்கள் கொடுத்தனால தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கதை விடக்கூடாது. அக்செப்ட் பண்ணணும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்றத. ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட அந்த திமிரு அடக்கணும். திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். எதனால் தோத்தோம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஊழல், நம்ம கட்சியில் அதிகமாக ஊழல் நடக்கு. நம்மளே ஊழல் பண்ணுறோம். ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து அவர் ஃபேமிலியிட்ட நான் சொல்கிறேன், நம்மளே ஊழல் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இல்லைன்னா பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ பண்ணால் மாட்டிக்குவோம். இது வந்து ஜென்சி எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிக்காங்க, மாட்டிக்குவோம். அதனால் பண்ணுறதை தவிர்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பல ஆயிரம் கோடி சொத்தை வந்து ஆட்டையை போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு ஊழல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். அடுத்து தேர்டு முக்கியமானது என்னென்னா, ஜென்சின்ற அந்த லைக் எங்களை மாதிரி ஒரு இளைஞரை வச்சு தான், இளைஞர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் டிவிக்கே வந்தது. ஓகே, நம்மளும் அப்போ என்ன பண்ணுவோம், ஜென்சி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறதுலாம் ஓகே தான். அதுதான் உண்மை. அதனால நாம் இப்பொழுது அத்துணை பேரும் ஃபேஸ்புக் அல்ல, இன்ஸ்டாவில் எல்லாரும் உறுப்பினராகணும். எக்ஸ் தளத்தில் உறுப்பினராக வேண்டும். இளைஞர்கள் அதில் பங்கெடுக்க செய்யுங்க. நம்முடைய குடும்பம், நம்ம வீட்டு பிள்ளைங்களை சரி பண்ணுங்க. அதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஜென்சி புதுசாக உள்ள ஒரு ஃபேஸ், புது பசங்களை கொண்டு வாங்க. உங்கள் இன்பநிதி அவரெல்லாம் வச்சு அடுத்து தலைவரெல்லாம் ஆக்காதீங்க. என்னை கேட்டால் உதயநிதியே ஆக்கக்கூடாது, அவரே எலிஜிபிள் கிடையாது. நான் அடுத்து சொல்ல வரேன், பாயிண்டாக போவோம். ஓகே, பட் ஆனால் நான் கேட்குறேன், இங்கே இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? ஆமா, எங்கள்ட்டியா? வேறங்க சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. பதில சொல்றா. நீங்க ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து ஏன்னா இப்போ ஏன் உங்களை கொத்தடிமை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே, நான் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் வரணும், அதெல்லாம் ஓகே. ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகலாம், பட் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்தே ஆகணும். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கக்கூடாது. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். என்ன கேட்டால் பேசிக்கான ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கணும். சும்மா இருந்துட்டு ஆக்டிங் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்துட்டு அதுலேயும் படம் நடித்தும் ஃபேமஸ் ஆக முடியலன்னா அரசியலுக்குலாம் வரக்கூடாது. எனக்கு என்ன கடுப்புனா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு லைஃபோட டிஸ்பாரிட்டி பாருங்களேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு, நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதே என்னோடய ஒர்க் ஷெடியூலில் உள்ள கேப்பில் நான் கரெக்டாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி கோயில் போனோம். ஸோ ஃப்ரீ டைமில் நான் எடுத்துகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணி முன்னுக்கு வர நினைக்கிறோம். ஈஸியாக ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். இன்பநிதி ஸ்டாலின், ஸோ இன்பநிதி, உதயநிதி ஸ்டாலின், சரியா? இவங்க வாழ்க்கை பாருங்களேன், எதுவுமே பண்ண தேவையில்ல. எவ்வளோ ஜாலியாக இருக்குது இவங்க வாழ்க்கை. உழைப்பால் உயர்ந்த சிகரம். உண்மையா சார் இது? ஆமா,
ஜாலியாக ஒரு ரெட் ஜெயிண்ட் மூவியை வந்து அடுத்து இவர் ப்ரொடியூஸ் பண்ண டேக் ஓவர் பண்ணிடுவார். படம் நடிக்க இப்போ பார்க்காரு, அது எப்படியும் ஓடாது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக மாறிடுவான். என்னோட சின்ன பையன் தானே, மாறிடுவான். அடுத்து என்ன, அவ்வளோதான். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு வயசாகிட்டுனா இவன் வந்துடுவான் அரசியலுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ நீங்களே டிஎம்கே பார்க்குறீங்க, ஃபேன்ஸ் பார்க்குறீங்கன்னா, உங்களால் ஒரு அடிப்படை ஒரு தொண்டராக இருக்கீங்கன்னா ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும். இந்த குட்டி பையன் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து தான் சேர்ந்துருப்பான், ஏன் உங்கள் அப்பாவுக்கு அடுத்தே சேர்ந்துருப்பான் டிஎம்கேல. வந்துட்டு ஈஸியாக ஒரு பெரிய ரோல் வர்றது எப்படி நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுறீங்கன்னே புரியல. இந்த மாதிரி நீங்கள் முட்டாளாக இருக்கிறனால தான் உங்களை வந்து கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க. ஏன்னா நீங்களே முடிஞ்சால் சொல்லுங்கள், இன்பநிதி தவிர்த்து அடுத்த தலைவர் டிஎம்கேல வர முடியுமா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் வேறு யாராவது ஒரு கேண்டிடேட்டை டிஎம்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக உங்களால் நிறுத்த முடியுமா? அந்த ஃபேமிலியை தவிர வேறு யாராலையும் எந்த ஒரு பர்சனாலையும் டிஎம்கே வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. நீங்களே தொண்டர்கள் கத்திட்டு இருக்கலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்டே இல்லை. நான் அடுத்து சொல்ல வரேன், நான் டிஎம்கே வந்து தாக்குறேன்னு இல்லை, எல்லாரையுமே தாக்க தான் போகிறேன். விஜய் பிடிக்கும் எனக்கு. கில்லி படம் ரொம்ப பயங்கர ஃபேவரட். ஒரு தியேட்டர்லேயே மட்டும் ஒரு 4 வாட்டி பார்த்துருப்பேன். அப்பா அடிச்சா புள்ள எங்கே போய் கதற முடியும், அந்த மாதிரி நினச்சி விட்டுருங்க. 4வது பாயிண்ட்டை நான் அந்த 3rd பாயிண்டோட சேர்ந்து சொல்லிட்டேன். என்னென்னா, உதயநிதி ஸ்டாலினை உங்களோட கட்சியோட ஒரு தலைவராக ஆக்காதீங்க. ஏன்னா ஹீ இஸ் நாட் அட் ஆல் எலிஜிபிள். உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க. பியோர் குவாலிஃபிகேஷனில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கு தகுதியே இல்லை. ஹீ இஸ் நாட் அட் ஆல் அ குட் பொலிட்டிஷியன் அண்ட் குட் ஸ்பீக்கர். நல்ல ஸ்பீக்கர்னால் தான் பொலிட்டிஷியனாக மாற முடியும். அவர் தான் ஏதாவது ஆப்போசிஷன் பேசினா எஞ்சி ஓடி போயிடுறாரு. விஜயெல்லாம் பேசினார்னா எஞ்சி ஓடி போயிடுறாரு. இவர் எப்படி நல்ல தலைவராக முடியும்? நான் எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே, சேஃபாக 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? நான் என்ன கேனையா கொன்னே போடுவேன். ஒரு நல்ல ஒரு 2K கிட்டு ஒரு பையனை பார்த்து இல்லைனா பொண்ணையோ உங்கள் பினாமியாவே கூட வச்சுக்கோங்க, பட் ஒரு புது ஃபேஸை கொண்டு வாங்க. நல்லா பேச தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அப்போனா தான் ஜென்சி பசங்க வந்து ஏமாற வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் பெரிய லீடர்ஸாக இருக்காங்க. நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஓட்டு. இல்லைனா வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதியை வச்சு. ஏன்னா உதயநிதி வந்து பழைய இன்டர்வியூலே சொல்லியிருப்பார் அரசியல் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்போது எதுக்கு வந்தார் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. அதாவது அவரை நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது சந்தானம் காமெடியில் வரும்ல, நான் டாக்டர்னு சொல்லி அப்படி டாக்டராக ட்ரை பண்ணுற மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நான் டிஎம்கேயோட தலைவராக இருந்தேன் அப்படின்னா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக நான் இருக்க பார்ப்பேன். அதாவது நான் சொன்னேன்னா டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி மக்களை வந்து ரீச் பண்ணணும். இவர் வந்து ஆப்போசிஷன் லீடர், இவர் என்ன சொன்னாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கான முக்கிய காரணம் இவர் அந்த குடும்பத்துலேருந்து வந்த காரணம் தான். ப்ளஸ் இவருக்கு வந்து பேசவே தெரில, எஞ்சி தான் ஓடி போயிடுறாரு. வாட்ச் கட்டிட்டு இருந்தாரு, செஸ் விளையாடினாரு, இன்னைக்கு போட்டு போடல. அது போக என்னன்னா, ஒரு யங்ஸ்டராக இவர் இல்லை. இவர் கொஞ்சம் பூமர் தானே, 40-45 வயசு மேலே ஆகிட்டு. பட் விஜய்க்கு வயசானாலும் ஹீ இஸ் ஆக்சுவலி யங்ஸ்டர் மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு சோஷியல் மீடியா வச்சு நம்ம ஆட்சியை வந்து கொண்டு வர வைக்க முடியும்னு. இந்த அறிவு ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரலன்னு எனக்கு தெரில. ஏன் மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கு வாழ்க்கையில். ஸோ அதனால் அவருக்கு வந்து திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரிப்டர்ஸ் தான் ரீட் பண்ணி தான் பேசவே செய்கிறாரு. அப்படின்றப்ப அவருக்கு பேசவும் தெரில, உனக்கு ஆடவும் தெரில, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், இவர் தகுதியான லீடரே கிடையாது. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, தற்கொலைன்னு அந்த டேர்மை கோட் பண்ணது இவர் தான் நான் நினைக்கிறேன். 1 லட்சம் இல்லை 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. ஸோ அப்போவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இந்த ஜென்சி ஓட்டை வந்து அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்ன இடத்துக்கு டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ ஒரு தற்குறி மாதிரி இருக்கிற ஒரு தலைவர் உங்களுக்கு வேண்டாம். டிஎம்கேக்கு இன்னும் பெட்டரான ஒரு லீடரை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் கட்சியிலே இருப்பாங்க. என்ன கேட்டால் ஓப்பனாக என்ன தான் ஸ்கேம் பண்ணாலும் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பக்காவான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க சான்ஸ் இருக்குது. என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும் கைது பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்டிங்கை போடுவார். அது வந்து உங்கள் கட்சியில் உள்ள எல்லாரோட ஒரு ஹேபிட்டு தான். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு திருப்பி ஏதாவது பேசிட்டாவது போவார்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பயந்து ஓட மாட்டார். அதனால தான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினை தூக்குங்க. அந்த குடும்பமே வேண்டாம் என்ன கேட்டால் டிஎம்கேக்கு வேணால் பினாமியாக
வேறு யாராவது ஒரு ஃபேஸை போட்டு அந்த ஃபேமிலியை வச்சுக்கிட்டாலும் மக்கள் நம்பிடுவாங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமண. அடுத்து 5வது டிஎம்கே என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் அந்த கட்சி வந்து சர்வைவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஜென்யூனான ஒரு ரெப்புடேஷனை வந்து பில்ட் பண்ணுறது. அதாவது நான் சொல்கிற மாதிரி காசு கொடுத்து கிடையாது. கரூரில் 200 ஷேர் போட்டு என்னமோ ஒரு கதைலாம் பண்ணிங்கல்ல காசு கொடுத்து, அந்த மாதிரி கிடையாது. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் ஷேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை கலப்பு விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்ட். கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடக்குறீங்க. அந்த 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாங்க 1 லட்சம் பேர் மக்கள். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் இல்லாம. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாவது என்ன போட்டோம்? தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். கரூர்ல நேற்று திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் நின்று தமிழ். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இல்லைனா இந்த அந்த ஜூலி பேசுகிறத நிப்பாட்டுங்க. அவனாலேயே டிஎம்கேவோட மரியாதை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புளை வச்சு காசு கொடுத்தோ இல்லைனா ஒரு பெய்டு இதாக இல்லாமல் ஜென்யூனான ஒரு ரெப்புடேஷனை பில்ட் பண்ண பாருங்க. நல்லா ஏமாத்திட்டு இப்ப மாட்டினி அசிங்கமா அடிச்சனா பண்டலா பட்டு பெருசா பேசுற. அதனால் ஜென்யூனாக மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள், நல்லது ஏதாவது பண்ணுங்கள். நல்லது பண்ண மாதிரி காட்டிக்காமல் ரியலாகவே நல்லது பண்ணுங்கள். மக்கள் வந்து ஓகே இவங்க ஏதோ புதுசாக பண்ணுறாங்கப்பா அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் சொல்லப்போனால் எவ்வளோ காசு ஆட்டையை போட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் மக்கள் செலவு பண்ணுங்கள், அப்போனா தான் மக்கள் ஏமாற வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் டிஎம்கே கட்சிக்கு நான் சொல்ல நினைக்கிறது. இன்பநிதி உனக்கு தான்டா தம்பி, உனக்கு தான் நான் சொல்ல நினச்சேன். முக்கியமாக எப்படியும் அடுத்து நீ தான் வருவார். ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணு. இல்லைனா உன் கட்சியை வந்து தான் அதை விட்டுட்டு இன்ஸ்டாவில் வந்து காமெடியாக ஸ்டோரிலாம் போடாது தம்பி விஜய் அட்டாக் பண்ணி. ஏன்னா விஜய் அடிக்கிற அளவுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. எந்த பயனும் இல்லை. ஆல்ரெடி கமெண்ட்டில் வந்து சும்மா கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கமெண்ட் போடுற எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, உன் கட்சி நீ சப்போர்ட் பண்ணுறல்ல, யாருக்கு சப்போர்ட் பண்ணுற, எதனால் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற, அவங்க இதனால் வர என்ன பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நீ சொல்லு. சரியா? அதை விட்டுட்டு சும்மா திட்டிகிட்டு இருந்தாலும் நான் வந்து மதிக்க கூட மாட்டேன். இப்போ கிளைச்சலர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறோம். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்தை நான் சொல்றது? ஏன்னா நீ வந்து நினைக்கலாம் டிவிக்கே திட்டினா நான் வந்து ட்ரிகர் ஆயிரும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓட்டு போட நினச்சது யாருக்கு தெரியுமா? சிரிக்கக்கூடாது, சிரிச்சிங்கன்னா காண்டாயிருவேன். என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட நினச்சது. நான் சொல்கிறது 2021 அந்த டைமில். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிட்டு அந்த கட்சியே ஒரு மாதிரி காமெடி ஆகிட்டு. விஜயை திட்டுறதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ண போகிறோம், அவங்க ஸ்கீம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலே மக்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும். இதனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகிட்டுனா, இவங்க வந்து உண்மைக்குமே எல்லோரும் சொல்கிற மாதிரி டிஎம்கேவோட ஒரு கருவிதான் போல். ஓட்டு பிரிஞ்சு போகும்ல ஓட்டு. என்டிகேக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்கன்னா ஏடிஎம்கே டிவிகே ஓட்டு பிரியும்ல. இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கட்சி தான் என்டிகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. முக்கியமாக என்டிகே பற்றியும் நிறைய சொல்லலாம். முக்கியமாக சாட்டைன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அவனால தான் முக்கியமாக அந்த கட்சி ஃபால் ஆக போகுது. ஓகே காய்ஸ், ஏன் நான் வந்து யாருக்குமே தொண்டராவோ ஒரு இந்த கட்சிக்கு நான் வந்து விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு இருக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானே ஒரு கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொண்டராக மட்டும் சேரவே மாட்டேன். ஏதாவது ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அரசியல் வேணும். அதை தாண்டி நான் ஒரு தொண்டராக இருந்து கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு தொண்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அ நம்பர். இப்போ ஒரு கட்சி கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தொண்டராக இருக்கீங்க அப்படின்னா 200 பேர் கூடியிருப்பாங்கப்பா அப்படின்றாங்கன்னா நீங்கள் அந்த 200ல் ஒரே ஒரு நம்பர், அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், தொண்டராக இருந்த யாராவது
கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் அடைகிறாங்களா? அதே இது நீங்கள் எந்த ஒரு கேண்டிடேட்டாக கூட எடுத்துக்கோங்க, எந்த கேண்டிடேட்டாக கூட எடுத்துக்கோங்க, எல்லா தலைவர்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ளவங்க எல்லோரும் அவங்க வாழ்க்கை வந்து பாலிட்டிக்ஸ்க்கு முன்னாடி கன்ஃபார்ம் டெவலப்பாக தான் ஆகிருக்கும். அது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ ஸ்லோவாக க்ரோ ஆகுதோ பட் கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் தொண்டராக இருக்கிற நீங்கள் கடைசி வரை அப்படியே தான் இருப்பீங்க. அவங்க அந்த கட்சினால் உங்களுக்கு ஒரு பைசா வரப்போகிறதில்ல. அதனால் லிட்ரலி அது உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைம் தான். எவனோ வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிங்க. நீங்களே வேணால் நல்லா பாருங்கள், எல்லா அரசியல்வாதிகிட்டையும் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு 0% டேக்ஸு. அதனாலே எல்லாருமே அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்குறேன் யூடியூப்பில் எல்லா அமைச்சர்களுக்கும் ஃபார்ம் இருக்குது, அதையுமே தைரியமாக யூடியூப்பில் போடுறாங்க. 200 ஏக்கர் 300 ஏக்கர் என்ற வந்து ஃபார்ம் இருக்குதுன்னு போடுறாங்க. நான் வந்து உடனே டிவிகேல வந்து ஊழல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆதவ் அர்ஜுனா வந்து எத்தனை கார் வச்சுருக்காருன்னு பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கட்சியில் உள்ள பீப்புளுமே ஏதோ விதத்தில் ஏர்ன் பண்ண தான் வராங்க, கேண்டிடேட்டாக இருக்கவங்க எல்லோரும். ஆனால் அதில் யார் கொஞ்சமாவது மக்கள் பண்ணுறா அதுதான் மெயின். அண்டு நீங்கள் வந்து கட்சி தொண்டராக இருந்து உங்கள் தலைவரை காப்பாற்றணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ நாளைக்கே ஒரு சுனாமி வருது அப்படின்னா உங்கள் தலைவர் எல்லோரும் UK US அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுவாங்க ஃப்ளைட்டில். நீங்கள் நான் மட்டும்தான் சுனாமிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம். அவங்களுக்குலாம் அது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க இப்போ இருக்கிற வீடை யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீடு எப்படி இருக்குது, என் வீடு எப்படி இருக்குது, அவங்க வீடு எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுதா? அதுபோக நம்ம நினைக்காத வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் இமேஜினே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வாழ்க்கைலாம் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹீரோயினை வந்து நினச்சி உங்கள் க்ரஷ்ஷாக வச்சுருக்கலாம். அந்த ஹீரோயின் கூட அவங்க பார்ட்டியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்கள நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா? அவங்கக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டா சரி. சும்மா சொல்லினே சொல்றது என்னவா அதை பாடுற. நான் வந்து தொண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான். ஒரு கூட்டம் செய்கிறது அப்படின்னா கூட்டம் சேர்க்குறவன் தான் பெனிஃபிட் ஆகணும், தவிர கூட்டத்தில் உள்ளவங்க என்றைக்குமே பெனிஃபிட்டாகவே ஆக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தொண்டராக இருக்கனால உங்களுக்கு ஒரு சல்லி பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அந்த டைமு அந்த எஃபர்ட்டு கட்சியில் போடுறதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் போடுங்க. ஏன்னா காமராஜர் ஆட்சி அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சிலாம் வந்து நல்ல பர்சன், சொல்லப்போனால் பொலிட்டிக்கல் லீடர் அவர்லாம் அந்த காலம் வந்து வேறு, இப்போ உள்ள காலமே வேறு. யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க. மக்களை நல்லா மேனிப்புலேட் பண்ண தெரிஞ்சவன் மட்டும்தான் நல்ல பொலிட்டிக்கல் லீடராக ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு 67 நினைக்கிறேன் சார். காமராஜர் ஒருத்தர் எலெக்ஷனில் ஜெயிச்சார். யாருன்னு சொல்லு. பொலிட்டிக்ஸை வந்து ரொம்ப நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஒரு யானை மாதிரி, சரியா? தொண்டர்கள் எல்லாருமே, ஈவன் நீங்கள் நான் எல்லாருக்குமே நம்ம எல்லோரும் கண்ணு தெரியாத ஒரு பர்சனாக நினச்சிக்கோங்க. இப்போது அந்த யானையை நான் வந்து தொடுறேன், அதை யானையோட வாழை தொடுறேன். அப்போனா எனக்கு அந்த யானை எப்படி நான் வந்து இமேஜின் பண்ணுவேன்? யானை வந்து ஒரு நூல் மாதிரி இருக்குது, நூல் ஒரு கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் இமேஜின் பண்ணுவேன். நீங்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க தானே. ஸோ நீங்கள் வந்து யானையோட காதை தொடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை யானைன்னா எப்படி இருக்கும்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு இலை மாதிரி இருக்கும், நல்லா வளையுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இதே இது உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் அப்பாவோ, அவரும் கண்ணு தெரியாதவர், அவர் வந்து யானையை தொடுறாரு அப்படின்னா யானையோட காலை தொடுறாருன்னு வச்சுக்கோம். அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் 2 பேருமே தப்பு. யானைன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வளையெல்லாம் செய்யாது, ஒரு தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். வேறு யார் சொல்கிறது கரெக்டுன்னு அந்த யானைக்கு தான் தெரியும். யானையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தொண்டர்கள் நம்ம யாருக்குமே கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அவங்கள பர்சனலாக யாருக்குமே தெரியாது. அப்படின்றப்ப யாரையுமே நம்பாதீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன்னா அரசியலில் ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. யார் ரொம்ப கெட்டவனாக இல்லாமல் இருக்கா அதுதான் மேட்ரு. ஸோ மக்களுக்கு வந்து யார் கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுறா. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், யார் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது. என்னென்னா, நிறைய ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்கல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ்,
அது இப்போ ஒரு 10 ஸ்கீம் சொல்கிறாங்கன்னா அதில் எத்தனை ஸ்கீம் அவங்க பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஒரு நல்ல லீடரை வந்து டிஃபைன் பண்ணுது நான் சொல்லுவேன். இனி பட்ஜெட் மக்களுக்கு தெளிவா புரியணும். எதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியணும். செலவாகிற ஒவ்வொரு பைசாவும் அவங்க கண்ணுக்கு தெரிய வைப்பேன். நான் வந்து பொலிட்டிக்கல் மேதாவிலாம் கிடையாது. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது தப்புன்னு நினச்சிங்கன்னா ஏன் தப்புன்றதை சொல்லுங்கள். சும்மா நீங்களும் ஏதாவது ஒரு சப்போர்ட், ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, உங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் அதை புரிஞ்சு பண்ணுங்கள். சும்மா ஒரு லேமான ஒரு ஹேட் மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் கட்சிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்கன்றதை அதை டிஃபைன் பண்ணுது. அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா, பாலிடிக்ஸை வந்து எல்லோரும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மறைமுகம் வைக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா இப்போ நானே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன்னா யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்ல மாட்றாங்க. சில பேர், நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுவாங்க, பட் சில பேர் சொல்ல மாட்றாங்க. ஏன்னு தெரில. ஏன்னா நீ ஒரு கட்சிக்கு நம்பி ஓட்டு போடுற, அந்த கட்சியை நம்பி நீ வெளியே உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியல அப்படின்னா என்ன இதுக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. இப்போ நான் வந்து ஓட்டு போட்டேன்னா எதுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றது எனக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்போனா தான் ஓட்டே போடணும். சும்மா மித்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடாது. நான் அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணுங்கள். அப்போனா தான் ஒரு டிபேட் வரும். எதுக்கு இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு, நீங்கள் தான், நம்ம தான் மக்கள். நம்மளுக்கு எடுத்த ஒரு டிபேட் வந்தால் தான், ஹெல்த்தி டிபேட் வந்தால் தான் யார் நல்ல லீடர் நம்ம சூஸ் பண்ண முடியும். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம்ல பாடவும் செய்வேன். நான் வேறு அரசியலை பற்றி இவ்வளோ ஓப்பன் அப் பண்ணிட்டேன். போலீஸ் எல்லாம் வந்து அனுப்பிடுவாங்களான்னு தெரில. எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னெல்லாம் போலீஸ் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விட மாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் தாண்டா ஓடுவீங்க. My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அதாவது இம்பாசிபிள். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பாலிடிக்ஸ்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நான் வந்து சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 69 சேலஞ்ச் அப்படின்னு. 69 நாள் சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா, 69 நாள் வந்து ரெகுலராக நான் ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டில் விலாக் எடுத்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோடய கன்சிஸ்டன்சியை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பெரிய வீடியோ, இப்போ இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோனா எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் அதை போடலான்னு பார்க்குறேன். அண்டு கடைசியாக பாலிடிக்ஸை பற்றி இவ்வளோ பேசியாச்சு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு புக் சொல்கிறேன். த பிரின்ஸ்னு மேக்கியவெல்லினிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். த பிரின்ஸ்னு ஒரு புக்கு, சரியா? மேக்கியவெல்லி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வர்றதை தான் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கு முடிஞ்சால் ரீட் பண்ணி பாருங்கள் வாங்கி. நான் வேணால் அதோட சம்மரி மட்டும் இப்போ சொல்கிறேன் ஒரு 2 நிமிஷத்தில். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வாழணுன்னா நம்ம யாரை வேணாலும், அடுத்த கடை போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவான். நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம், தப்பே இல்லை. அதாவது அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் பர்சன், அதாவது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸில் இருப்பாங்களே, மன்னரோ பிரின்ஸு, இந்த புக்கில் வந்து பிரின்ஸை டிஃபைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த ரோலில் இருக்கிற ஒரு பையன் வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கியவெல்லி எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அந்த புக்கே வந்து ஒரு பிரின்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான். அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸாக கொடுக்குற ஒரு புக்கு தான் இது. அதில் என்னென்னா, மேனிப்புலேஷனை பற்றி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் லக்கிலி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால சர்வைவ் ஆக முடியுது. எந்தளவு மேனிப்புலேட் பண்ணுறோமோ அந்தளவு தான் நம்ம பவரை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்றதான் கான்செப்டே. இதில் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா காயின்ஸ். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு காயின்ஸ் தான். நம்மளை எப்படி மூவ் பண்ணுறோமோ, செஸ்ஸில் மூவ் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் தான் பவர்ஃபுல் பார்ட்டியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்களா அவங்க. இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கையை வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். கரெக்டாக வச்சு ஆடினா 10க்கு 20, 50க்கு 100ன்னு கிடைக்கும். ஆடினவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒன்று தான். இடையில வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. முக்கியமாக இந்த காயின்ஸ் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஆள் கிடையாது. லைக் நான்லாம் வந்து நியூட்ரல், என்ன மாதிரி ஆள் கிடையாது. தொண்டர்கள் இருக்கீங்கள்ல, உங்களை தான் ஒரு காயினாக யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. ஆல்சோ இதில் வந்து பீப்புளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஊரில் நியூஸ் மீடியாவை எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சு பீப்புளை மண்டே கழுவ பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. அதனால் இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் தொண்டராக இருக்காதீங்க, எந்த கட்சிக்கும் ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அங்குள்ள லீடர்ஸ் உங்களை ரொம்ப பெரிய ஆளாக மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு கேண்டிடேட்டை வேணால் ஆக பாருங்கள். அப்போனா அந்த பார்ட்டியை வந்து உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
தொண்டராக இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய அரசியல் புரிதலை நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தும் தூத்துக்குடி இது சீரீஸ் தான் கண்டினியூ ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். ஸ்டே ரிலன்ட்லெஸ். தனக்கு மயக்கம் வந்து விட்டது போல் நடித்து சுற்றுலா குழுவினரிடம் உணவு வாங்கி சாப்பிட்ட கங்காருவின் குறும்பு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஒரு வனவிலங்கு பூங்காவில் சுற்றித் திரிந்த கங்காருக்களில் ஒன்று திடீரென மயங்கி விழுந்தது போல தரையில் கிடந்து அங்கிருந்த சுற்றுலா குழுவினரின் கவனத்தை ஈர்த்தது. இது உண்மை என நம்பி அந்த கங்காருவிற்கு முதலுதவி செய்ய விரைந்த அவர்கள் கொடுத்த தண்ணீர் மற்றும் உணவுகளை சாப்பிட்டு மீண்டும் மயக்கம் வந்தது போல தரையில் தலையை சாய்த்துக் கொண்டது. அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது.